10 கட்டளைகள். அக்காலத்தில் கடவுள் மோசேயிடம் 10 கட்டளைகளை மக்கள் கடைபிடிப்பதற்காக கொடுத்தார். புதிய கட்டளையாக, அதாவது 10 கட்டளைகளை உள்ளடக்கி 2 கட்டளையாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அக்கட்டளை கடவுளை அன்பு செய்வது மற்றும் கடவுளை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய்வது என்பதே ஆகும். பல வேளைகளில் கடவுளை மறந்தும் பிறரை நேசிக்க மறந்தும் அவர்களின் துன்பத்தில் உதவி செய்யாமலும் இருந்திருக்கின்றோம். எனவே அத்தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அன்பான இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். திரு அவையின் ஒழுங்குமுறைகள். நம் தாயாம் திரு அவை நமக்கு வழங்கிய திருச்சபையின் கட்டளைகளை நம்முடைய சோம்பலினாலும் சுயநலத்தினாலும் சுய இன்பத்தினாலும் அதை கடைபிடிக்க மறந்தோம். நம்முடைய வாழ்வை சுயபோக்கில் செலுத்தி இறைவனின் அன்பிற்கு எதிராகவும் அவரின் பெரும் இரக்கத்திற்கு எதிராகவும் பாவம் செய்தோம். வழி தவறி போன தருணங்களை நினைத்தும் தடம் மாறிய பாதைகள் நினைத்தும் மனம் வருந்தி இனி அவரின் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் எதிராக பாவம் செய்யாது வாழ்வோம் என்ற மனநிலையோடு இறைவனிடம் மன்னிப்பை நாடுவோம். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அன்பான இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். 7 இரக்க செயல்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் நற்செய்தியில் அனைவருக்கும் கொடுத்த 7 இரக்க செயல்கள். பசித்தோருக்கு உணவளித்தல், தாகத்தில் இருப்போருக்கு குடிக்க கொடுத்தல், உடை இல்லாதவருக்கு உடை கொடுத்தல், வீடு இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்தல், நோயாளிகளை சந்தித்தல், சிறைப்பட்டோரை சந்தித்தல், இறந்தவர்களை அடக்கம் செய்தல். மத்தேயு 25:41 இறைவார்த்தையில் இந்த 7 இரக்க செயல்களை நாம் செய்ய மறக்கின்ற பொழுது விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று விளக்குகின்றது. எனவே நமக்கு நேரம் கிடைத்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் இந்த 7 இரக்க செயல்களை செய்ய தவறிய நேரங்களை மனதில் நினைத்து மனம் வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அன்பான இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே,